உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போகிறாங்க. சீரியல் பார்க்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அது டைம் வேஸ்ட்டு தான். அது போல வேறு ஏதாச்சும் வீட்டில் இருக்க வேலை பார்க்கலாம். ஏன் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எங்கள் கூட. அது சீரியல் அவங்களும் பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, நம்மளும் மேட்ச் பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்க்குறப்ப ரொம்ப அடிக்டடாக அதில் பார்க்குறாங்க. சிலதெல்லாம் நல்ல தனமாக வருது நாடகத்தில். அதனால் தான் சீரியல் வந்து பொழுதுபோக்குன்றது தான். ஆனால் சில நல்லது கெட்டது அள்ளி தெரிஞ்சுக்கிறாங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மதன். நீங்கள் எந்த ஒரு சென்னை தான். நிறைய வீட்டில் வந்து சீரியல் பார்த்துட்டு அடிக்ட் ஆகுறாங்க இல்லையா? அம்மா ஏன் ஹஸ்பண்ட் கூட சேர்த்து அவங்களாம் 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க சீரியல்லாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? என்னாலாவது நம்ம பார்க்குற ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இப்போ மேட்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் வந்து உங்கள் அம்மா சீரியல் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த டைம் நமக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அது சீரியல் அவங்களும் பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, நம்மளும் மேட்ச் பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்க்குறப்ப ரொம்ப அடிக்டடாக அதில் பார்க்குறாங்க. ஆனால் அது ஒரு டைம் பாஸ்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் மேட்ச்ன்றது நம்ம சீரியஸான ஒரு மேட்ச் தான். இருந்தாலும் நமக்கும் அது டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம அது அவங்கக்கிட்ட கொடுக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், எல்லா சீரியலும் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஆமாம், கரெக்டாக. இது ஏன் பார்க்குறீங்க? அதை கேட்டிருக்கேன். இது ஒன்று தான் டைம் பாஸ், போர் அடிக்குது அப்படின்றாங்க. எல்லாம் பழைய படமாக போட்டதே போட்டுட்ருக்காங்க. ஏதாச்சும் கண்டென்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் எமோஷனாக இருக்குது, பார்க்கலாம், கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் வந்து நைட்டு சாப்பிட போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அம்மா வந்து தோசைலாம் அப்படியே டைம் சுட்டு தந்துடுவாங்களா, இல்லை சீரியல் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா? ஒரு தோசை கட்டினா 2வது தோசை ரொம்ப லேட்டாக தான் வருது. ஏன்னா சீரியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக பார்க்குறாங்க. அது அதனால் வந்த பிறகு தான் கடைசியில் எனக்கெல்லாம் தோசை கறிக்கெலாம் வந்திருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கலாம். நம்மளை தான் திருத்திக்கணும், வேறு வழி கிடையாது. அப்போ அவங்க அம்மாவெல்லாம் திருத்த முடியாதுன்றீங்க? அப்படிலாம் இல்லை. சீரியல்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு இல்லை, சிங்கிள் தான். இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் ஒய்ஃப் சீரியல் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மானம் போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தமிழ மானத்தை காப்பாற்றுற கண்டிப்பா வெட்டி ஆகும்டா. அது நம்ம இன்னொரு டிவி பெட்ரூமில் வாங்கி வச்சுக்க வேண்டியதான். சீரியல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம ஒரு டிவி தனியாக வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியதான், ரூமில். ஓகே. உங்கள் அப்பா பார்ப்பாங்க சீரியல்? இல்லை, அவரெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் ஒன்லி கிரிக்கெட் தான். அம்மா மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்பா வந்து கிரிக்கெட் தான் பார்ப்பார். அப்போ நீங்கள் வந்து அங்கே மெஜாரிட்டி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? ஆமாம், மெஜாரிட்டி ஜாஸ்தி. இருந்தாலும் வீட்டில் வந்து எப்பவுமே லேடிஸ் தானே ஃபர்ஸ்ட்டு. லேடிஸ் இஸ். ஆமாம், கண்டிப்பாக. பரவாயில்ல, பார்த்துக்கோங்க. இப்போ தான் மொபைல்லே பார்க்கலாமே. மொபைல்லே பார்க்கலாம், இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்கிறேன், பெருசாக தெரியணும், பெருசாக பார்த்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் லேடிஸ் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நீங்கள் வீட்டில் நிறையா சீரியல்லாம் பார்ப்பீங்களா? 9:30 மணிக்கு மேலே சன் டிவி பார்ப்பேன். சன் டிவி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்படி. அதில் தான் பார்ப்பேன் சன் டிவி. நீங்கள் அப்புறம் யாரெல்லாம் பார்ப்பாங்க சீரியல்? எங்கள் மருமகெல்லாம் விஜய் டிவி பார்ப்பாங்க அவங்கவுங்க ரூமில். நான் வந்து சன் டிவி தான் பார்ப்பேன். இப்போ மல்லின்னு ஒரு நாடகம் போடுறாங்க, அது இனியான்னு ஒரு நாடகம், மிஸ்டர் மனைவி. பெருசா போய்கிட்டு இருக்கு. மாமியார் மருமகள் கொடுமை இதே தானே ஓடிட்டு இருக்கு. எதுக்கு நீங்க இந்த மாதிரி சீரியல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போர் அடிக்கலையா? நான் தான் இங்கே சொல்கிறேன், மாமியார் குடும்பம்லாம் வரக்கூடாது, மருமகளுங்களை நல்லா வச்சுங்கன்னு சொல்கிறேன்ல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுன்னா அதை அவனை மட்டும்தான் புரிஞ்சுன்னு இருக்க முடியும். அந்த வீட்டில் போகிறாங்கல்ல, அந்த வீட்டில் உள்ளவங்கள வந்து புரிஞ்சிக்க முடியாது. இப்போ ஒரு பையன் மட்டும் நல்லவனாக இருக்க முடியாது இல்லையா? அவங்க உள்ள சம்மந்தப்பட்டவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி இல்லை எல்லாரையும் விட்டுட்டு வராங்க. அந்த சந்தோஷத்தெல்லாம் அங்கே ஒதுக்கி வச்சுட்டு இந்த பையனை நம்பி லவ் பண்ணி வராங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க நல்லவங்களாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ அந்த மாமியார் குடும்பம்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. கற்றுக்கணும் ஐயா, கற்றுக்கணும், தம்பிக்கிட்டே கற்றுக்கணும். சீரியல் வந்து சும்மா மேலோட்டமா அப்படி பாப்பீங்களா, இல்ல அதுலயே இன்வால்வ் ஆயிடுவீங்களா? இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாப்பேன் நான். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? ஆமா. இடையில வந்து உங்க பையன் வந்து எனக்கு ஒரு தோசை சுட்டுதாமான்னு கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களா? அது பார்த்துக்கிட்டே செய்வேன். பார்த்துக்கிட்டே செய்வீங்க? தோசை வந்து எந்த ஷேப்ல வரும்? அது எப்படி வருமோ தோசை ஆகும் போது அதையும் பார்ப்பேன் இதையும் பார்ப்பேன்.
மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து சீரியல் அடிக்டாக இருக்காங்கல்ல, இது மாதிரி அடிக்டாக இருக்கனால வெளி உலகத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டில் இருக்காங்க அதுக்குன்னு வீட்லேயே இந்த டிவியை வெளியில் உள்ள சம்மந்தப்பட்டு பார்க்கணும். வெளியில் எப்படி நடக்கிறாங்க, நல்லது கெட்டது அப்படின்றத பார்க்கணும். வீட்டையும் தான் பார்க்கணும்மா. பொம்பளைங்க யாரும் அப்படி இருக்க மாட்டாங்கம்மா. ஏன்னு கேள்வி, அதெல்லாம் அந்த காலம். வீட்லேயும் பார்த்துக்கிறாங்க, வெளியிலையும் பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க பாரு, அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளைங்க ஒடுங்கி வீட்டில் உட்காந்த காலம்லாம். இப்போல்லாம் யாரும் அப்படி கிடையாது. இப்போ ஒரு சீரியலில் ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்தில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தொடரும் போட்டான், உங்களுக்கு எப்படி இருக்கும் ரியாக்ஷன்? அதுதான் இப்போ ஃபோனில் பார்த்துடுறாங்களா தொடரும்னா. ஃபோனை பார்த்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் ஃபோன் வந்து ஃபோனில் தானே பார்க்குறாங்க. இப்போ ட்ரெயினில் போகிறாங்க வேலைக்குன்னு வச்சுங்க. இப்போ அந்த வந்து நைட்டு பார்க்கணுன்னுலாம் கிடையாது, அவங்க தான் ஃபோனில் பார்த்துறாங்களா ஆஃபீஸில் போகும்போது. இப்போ சனிக்கிழமை தான் தொடரும் போடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே பார்க்கவே முடியாது. அப்போ எப்படி இருக்கும் அவங்க ரியாக்ஷன்? அதையே பழசே கூட சில பேர் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்கல்ல, சில பேர் அதை விட்டு போச்சுன்னா அதை பார்ப்பாங்க. அதனால் இப்போ யாரை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிற பொம்பளைங்கலாம் கிடையாது. எல்லாமே வெளியில் வந்து அதையும் பார்ப்போம், வீட்டிலையும் பார்ப்போம். பொம்பளைங்கள தான் உலகமே கிடையாதுமா, புரியுதுங்களா? ஆண்களே கிடையாது. பொண்ணுக்கு அப்புறம் தான் ஆண்கள் பின்னாடி. ஏன்னா ஒரு வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா அந்த பெண்ணால் தான், அதே வாழ்க்கை தூக்கி விடுறதும் அந்த பெண்ணால் தான், புரியுதுங்களா? ஒரு பெண்ணு நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி. ஆண்கள் வந்து பெண்களுக்கு பின்னாடி தான் ஆண்கள் தான். ஒரு விஷயத்தில் மட்டும் தைரியமாக போகணும். நம்ம ரோட்டில் போகிறோம், அந்த ஒரு ஆண் வந்து நம்மளை துரத்துறான் ஒரு தப்பான விஷயத்துலனா அவனை திருப்பி நம்ம அடிக்கணும், புரியுதா? அவங்ககிட்ட பேசிலாம் பிரயோஜனம் கிடையாது. தப்பாக நம்ம ஒரு கார்லேயோ ஸ்கூட்டர்லேயோ போகிற வழியில் ரிப்பேர் ஆகிடுது, ஒரு 2 ஆண்கள் வராங்க, அதை பார்த்து அதை ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு தப்பாக நம்ம முயற்சி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? அவனை அடிக்கணும், பயந்து ஓடக்கூடாது. கரெக்டாக பார்த்து கரெக்டாக பார்த்து எங்கே அடிக்கணுமோ ஒரு அடியில் கீழே விழணும், ஒரே ஷாட்டில். அது எங்கே வேணாலும் அடிச்சிடணும், கரெக்டாக பாயிண்டில் அடித்தா கீழே வந்துடும், புரியுதுங்களா? பொம்பளைங்களாம் தைரியமாக இருக்கணும். சீரியல்லாம் இது நல்லா ஓடிட்டு இருக்கு. உண்மை தானே. சிலதெல்லாம் நல்ல தனமா வருது நாடகத்தில், அதனால தான் சீரியல் வந்து பொழுதுபோக்குன்றது தான். ஆனால் சில நல்லது கெட்டது அல்லது தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்டில் யாராவது சீரியல் கில்லர்லாம் இருக்காங்களா? சீரியல் கில்லர்னா பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன் கண்ணாயிரம். சீரியல்லே முழுங்கி கிடப்பாங்களா அடிக்டா? இருக்காங்க. யாரு? அம்மா. அம்மாவா? எந்தெந்த சீரியல்லாம் பார்ப்பாங்க? எத்தனை சேனல்? விஜய் டிவியில் மட்டும்தான் பார்ப்பாங்க. விஜய் டிவி மட்டும்தான். பாக்கியலட்சுமியா? 7லேருந்து 8 வரைக்கும். 7லேருந்து 8 வரையும் அது நடுவில் இருக்க அது பக்கமா? அது போதுமா? அவ்வளோதான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? அம்மா சீரியல் பார்க்கட்டும், ஓகே. நானும் கூட சேர்ந்து உட்காந்து பார்ப்பேன். நீனும் கூட சேர்ந்து பார்ப்பியா? நல்ல அம்மா நல்ல பையன், ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சீரியல்? உனக்கு என்ன புரியுது அந்த சீரியல்ல? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அது வந்து நான் சும்மா உட்காந்து பார்ப்பேன். புக்கு கையில் இருக்கும், படிக்க சொல்லுவாங்க. புக்கு மட்டும் கையில் வச்சுட்டு எங்கள் அம்மா பார்க்காத போது டிவியை பார்ப்பேன். பார்த்தாங்கன்னா திடீர்னு புக்கு பார்ப்பேன், அவ்வளோதான். எல்லா சீரியல்லையும் வந்து மாமியார் மருமக சண்டை தான் இருக்குது. எல்லா சீரியலும் ஒரே மாதிரி தானே இருக்குது. எதுக்கு நீங்கள் அதை பார்க்குறீங்க? டிவி ஒன்றா கண்ணு புக்கை பார்க்க மாட்டேங்குது, டிவியை தான் பார்க்கணுன்னு சொல்லுது. டிவி தான் பார்த்து அப்படியே இருக்குது, பாருன்னு சொல்லிட்டு. டின்னர் சாப்பிட்றதுக்கு அவங்க அம்மா வந்து தோசை சுட்டுட்டு இருக்காங்க. இப்போ சீரியல் வந்து தொடர்ந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து உங்களுக்கு தோசை ஒழுங்காக வருமா? தோசை ஊற்றிட்டு வந்து அதை இது ரெடி ஆகிற வரைக்கும் வந்து சீரியலில் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஆனோடனே அந்த தோசையை போயிட்டு திருப்பி போட்டு திருப்பி வருவாங்க. அது எப்படி நல்லா வருமா இல்லை கருகிட்டு வருமா தோசை? அது 1-2 கருகிடும். கருகிடும், பரவாயில்ல சாப்பிட்ருவியா? அப்போ கருகுன தோசைனா பிடிக்குமா? அங்கே அண்ணன் தான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன். அண்ணன் பிளேட்டில் வச்சிருவேன். நீனும் வந்து சீரியல்லாம் பார்ப்பேன். உங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவார். இப்போ அவங்க அம்மா மட்டும் தான் சீரியல் பார்ப்பாங்க, வேற யாரும் சீரியல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் அம்மா கூட நீ சேர்ந்து சீரியல் பார்ப்பேன். இது வந்து சீரியல் பார்க்கறது நல்லதா இல்லை கெட்டதா? டைம் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். டைம் வேஸ்ட்டு. உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லுவீங்களா சீரியல் பார்க்கறது டைம் வேஸ்ட்டுமா, பார்க்காதீங்கம்மா அப்படிலாம் சொன்னால் என்னை தனியாக உட்கார வச்சு படிக்க சொல்லுவாங்க வெளியே போயிட்டு. அப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து சீரியல் அடிக்டாக இருக்காங்க, சீரியல் பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்க்குறது நீங்கள் நல்லது இல்லை கெட்டதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு எது மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க? அவங்க
உங்களுக்கு எது மாதிரினா சின்ன பிள்ளையே உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போகிறாங்க. சீரியல் பார்க்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அது டைம் வேஸ்ட்டு தான். அது பதிலாக வேறு ஏதாச்சும் வீட்டில் இருக்க வேலை பார்க்கலாம். பிள்ளைங்களை கவனிக்கலாம். ஏன் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எங்கள் கூட உட்காந்து பேசலாம், படிக்கிறது ஒப்பிக்கலாம், அவங்ககிட்ட டெஸ்ட் எழுதி காட்டலாம், அந்த மாதிரி. ஓகே ஓகே, நல்ல விஷயமா சொல்கிறீங்க. நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.